ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2024 ஒரு தெலுங்கு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான பீமா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஹர்ஷா டைரக்ஷன்ல கோபிச்சந்த், மாளவிகா சர்மா, பிரியா பவானி சங்கர் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 32 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். கோபிச்சந்த் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காரு. இவர் மகேந்திரகிரி அப்படிங்கிற ஒரு ஊர்ல தன்னுடைய பாணியில கிரிமினல்ஸை டீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனாலேயே பாத்தீங்கன்னா மகேந்திரகிரியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முகேஷ் திவாரியுடைய பகையை இவர் சம்பாதிக்கிறாரு. அந்த ஊர்ல இயற்கை மருத்துவம் செஞ்சுட்டு இருக்க நாசர் பாத்தீங்கன்னா கோபிச்சந்த் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறாரு. அது எப்படி கோபிச்சந்தோட லைஃபை தலைகீழா புரட்டி போட்டுச்சு, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள இந்த படத்துடைய கதையே. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். ஒரு மித்தாலஜிக்கல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கலந்து ஒரு ஆக்ஷன் பேக்டு டிராமாவா இந்த படத்தை வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. படத்துடைய ஆரம்பத்துல மகேந்திரகிரி அப்படிங்கிற ஊருடைய வரலாற்று சிறப்புகளையும் மித்தாலஜிக்கல் எலிமெண்ட்ஸையும் ரொம்ப நல்லாவே வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான ஒரு கியூரியாசிட்டி ஃபேக்டரை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படம் முழுக்கவே ஒரு லார்ஜர் தென் லைஃப் ஹீரோ, ஆர்டிபிஷியலான ஒரு ரொமான்டிக் பிளாட், சீசியான டைலாக்ஸால பாத்தீங்கன்னா இந்த படம் பெருசா வந்து எடுப்படல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கோபிச்சந்த் பாத்தீங்கன்னா டியூவல் ரோல்ல பீமா ராமா அப்படிங்கிற 2 ரோல்ல வந்து நடிச்சிருப்பாரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா 2 ரோல்லையும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் இந்த படத்துக்கான ஒரு பலமாவே அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாளவிகா சர்மாவுடைய ரோலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் டெப்த் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. இருந்தாலுமே அவங்களோட சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தை ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல பிரியா பவானி சங்கர் பாத்தீங்கன்னா ஒரு குறைவான காட்சிகள்ல வந்தாலுமே ஒரு நிறைவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சப்போர்ட்டிங் ரோல்ஸ் நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. பீமா அப்படிங்கிற படம் பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கலி சவுண்டான ஒரு படம் தான். ப்ரொடக்ஷன் வேல்யூவும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ரவி பஸ்ரூர் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக்கல் ஸ்கோர் பண்ணிருக்காரு. இவர் தான் பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் சலார் மாதிரியான படங்களுக்கும் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிருப்பாரு. பிஜிஎம் நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சாலுமே சாங்ஸ் பெருசா எடுப்படல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும் பாக்கிறதுக்கு. அது இந்த படத்துக்கான பிளஸாவே அமைஞ்சிருக்கு. படத்துடைய நரேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அவுடேட்டடான மசாலா படம் பார்த்த ஒரு ஃபீல் தான் இந்த படம் உங்களுக்கு தரும். ஒரு அத்தன்டிக்கான ஆக்ஷன் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இல்ல, இருந்தாலுமே வயலண்டான சீக்வன்சஸ் சிலதெல்லாம் இருக்கு. சோ கிட்ஸோட பார்க்காதீங்க. மெச்சூர் ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். பீமா படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.